வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சுடிதாருக்கு நம்ம எப்படி நெக் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக் டிசைன் வந்து எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட்டை வந்து லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்கு மட்டும் நான் கட் பண்ணல. சென்டர் வந்து லைட்டாக வந்து நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம், ஏன்னா சென்டர் தெரியறதுக்காக. இப்போ நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்குக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் கேன்வாஸ் அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 16 இன்ச் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். நெக்கோட லென்த்து வந்து நான் 6 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரவுண்ட் நெக் வந்து இதில் மார்க் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்கு கீழே வந்து நான் 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அந்த ரவுண்ட் நெக்கோடு சேர்ந்து நம்ம அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து அகலமாக வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. இப்போ நெக்கு வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள் சைடு நெக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வெளி சைடில் வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நெக்கு, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து சுடிதார் கிளாத்தில் வந்து ஃபேண்ட் கிளாத் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம். நீங்கள் ஃபேண்ட் கிளாத் வச்சு டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா சேம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெறும் டாப் தைக்கும்போது கூட அந்த கலர் சூஸ் பண்ணி நம்ம ஒரு கலர் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைனும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அது நான் வந்து ஃபேண்ட் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்து வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு வந்து நான் கட் பண்ணி தச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஹைன் பண்ணிவிட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பிட்டும் வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வெளி சைடில் வந்து கைடு அளவுக்கு கிளாத் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக வந்து அந்த கிளாத்தை அந்த கார்னர் சைடில் கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டுட்டு அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வந்து சைடில் வர கிளாத்தை நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம சென்டர் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த நாச் போட்டேன். இப்போ பாருங்கள், சுடிதார் கிளாத்து வந்து நான் லைனிங்கும் சுடிதார் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது சென்டரில் மட்டும் நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு மேலே நான் வந்து சுடிதார் கிளாத்தில் வந்து நாச் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவும் நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு டிசைனுக்காக தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த நாச்சும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இப்போ நான் அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு நம்ம நெக்கை கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள்,
அது ஓரத்துலேயே வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல் லென்த்தும் வந்து நான் தையல் போடுறேன். இப்போ சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ண பாருங்கள். அந்த மார்க்கில் வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் சென்டர் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் நெக்கு சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நெக்குக்குள்ளே வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கார்னர்லலாம் வந்து லைட்டாக நாச்சு போட்டு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம நாச்சு போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விடலாம். இந்த கார்னர் எல்லாம் லைட்டாக நம்ம திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுட்டு இது திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நெக்கு சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் 1 இன்ச் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த கிளாத்லேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம உள் சைடில் வந்து மடித்து தைச்சிருக்கோம். இப்போ வெளி சைடில் வந்து நம்மளுக்கு பிசுறு எதுவும் வராது. நம்ம அது மேலேயே வந்து சைட்லேயும் வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி. இப்போ சென்டர் பீட்டுக்காக சென்டர் ஓப்பன் வருது பாருங்கள். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி சுடிதார் கிளாத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதை நான் திருப்பி ரோப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரோப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து ஃபேண்ட் கிளாத் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ரோப்பை வந்து நான் இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து கேப் விட்டு இதே மாதிரி வந்து அந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைன் ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயும் வந்து ஸ்ட்ரெயிட் வச்சுக்கிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். லென்த்துக்கும் தேவையானது வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து சுடிதார் கிளாத்தில் வச்சுட்டு அந்த சென்டருக்கு வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அந்த 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், சென்டரில் வந்து நான் இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு உள் சைடில் வர எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ சுடிதார் நெக்கு பாருங்கள் நம்ம தைச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்குது. போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் லுக்காகவும் தெரியும். சுடிதார் நெக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.